10 இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஆசுரா நோன்பும் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆசுரா தினம் என்று கூட கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவர்களுக்கும் உடலை வருத்தி எதையும் செய்யக்கூடாது. காணிக்கைகள் இந்த மாதிரி நோன்பு இருக்கிறது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை தவிர்த்து தங்களை வருத்தி செய்யக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. 9-10 இந்த நோன்பு இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகிறார்கள். முகமது நபி அவர்கள் தனது கடைசி வருடத்தின் நோன்பாக, அடுத்த வருஷம் அவங்க உயிரோடு இல்லை, அதனால் இந்த நோன்பு நோட்டுறாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9ம் 10ஐயும் பிடிப்பேன் என்று சொன்னார்கள். அவர்கள் 9 மட்டும்தான் பிடித்திருந்தார்கள், 10 மட்டும்தான் பிடிச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9ம் 10ம் பிடிப்பேன் இருந்தாங்க. அல்லாஹ் அவங்கள மரணிக்க செய்து விட்டான். அதனால் அடுத்த வருஷம் அவங்க அதை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர்கள் கூறியதற்காக இஸ்லாமியர்கள் 9ஐயும் 10ஐயும் சேர்த்து பிடிக்கிறாங்க. எதனால 9ஐயும் 10ஐயும் சேர்த்து பிடிக்கிறாங்கன்னா, யூதர்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறாங்க. ஏன்னா நபி மூசா அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு கொடுங்கோலன் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தினம். இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்த தினம், இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்த தினம். நபி மூசா அவர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் யூதர்கள் அவர்களை கொண்டாடி வருகிறார்கள். யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அவர்கள் ஒரு நோன்பு பிடிப்பதால் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசாவை நாங்களே அதிகமாக நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மூசாவை நாங்கள் நேசிக்கின்றோம், அதிகமாக நேசிக்கின்றோம் என்று எனது உம்மத்தார்கள் அதிகமாக நேசிப்பார்கள் என்று கூறி 9ஐயும் 10ஐயும் சேர்ந்து எங்களுக்கு நோன்பு பிடிக்க வலியுறுத்துகிறார்கள். அதனால் 9ஐயும் 10ஐயும் சேர்த்து நோன்பு இஸ்லாமியர்கள் பிடித்து வருகிறார்கள். இந்த மாதத்தில் போர் புரிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஹஜ்ஜுடைய அடுத்த மாதம், துல்ஹஜ் மாதமும் முஹர்ரம் மாதமும் ஹஜ்ஜாளிகள் இருப்பதால் இது போர் புரிவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் மீது யாராவது போர் தொடுத்தால் அதை எதிர்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பானது நம்ம ஏற்கனவே செய்த சிறு பாவங்களிலிருந்து மன்னிப்பை தேடக்கூடிய ஒரு நோன்பாகவும் பிழை பொறுக்கக்கூடிய ஒரு நோன்பாகவும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவர்களும் இத்தினத்தில் நோன்பு நோற்று வருகிறார்கள். காயல்பட்டணத்தில் அல் ஜாமில் உசர் மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளியில் நம்ம இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை படம் பிடித்து இருக்கிறோம். எல்லா மக்களுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்துக் கொள்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.